சமய ஆராதனை. இன்றைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற கௌரவ மாநகர சபை உறுப்பினர்கள், ஆணையாளர், செயலாளர் அவர்கள், உத்தியோகத்தர்கள், கேலரியிலே அமர்ந்திருக்கின்ற பிரமுகர்கள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான். இன்றைய கூட்டங்களின் அடுத்ததாக கௌரவ மாநகர முதல்வர்களின் விசேட அறிவித்தல்கள். இந்த அடிப்படையில் கடந்த பல நாட்களாக இலங்கையில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக இந்த நாட்டில் எல்லா மாவட்டங்களும் பாதிப்புக்குள்ளாகி அந்த பாதிப்புகளில் இருந்து உடனடியாக மீள்வதற்கான வாய்ப்பு வசதிகளை இந்த நாடு தேடிக்கொண்டிருந்தது. இலங்கையின் எல்லா உள்ளூராட்சி சபைகளிலும் போதுமான அல்லது தேவையான வாகனங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால் நான் அமைச்சராக இருந்த பொழுது நாடு முழுவதும் கொடுத்திருந்தேன். அந்த உள்ளூராட்சி சபை வாகனங்கள் மாத்திரமல்ல, எல்லா உள்ளூராட்சி சபைகளுக்கும் அந்த காலங்களில் போதுமானதான உத்தியோகத்தர்களும் அவர்களை நிரந்தரமாக்குகின்ற பணியும் கடந்த அரசாங்கத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்த சூழ்நிலையில் எம்மால் இதனை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த நாட்டில் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் எண்ணுவதை விடவும், எம்மால் என்ன செய்ய முடியும், ஒரு மாநகர சபையாக என்ன செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே முதலாவது நமது மாகாணத்தில் இருக்கின்ற மூதூர், இலங்கையிலே பொழிகின்ற மத்திய மாகாணத்திலே பொழிகின்ற அவ்வளவு நீரும் மூதூருக்கு வர வேண்டும். அந்த மழை வீழ்ச்சியும் அந்த அனர்த்தமும் மூதூரை வெகுவாக பாதித்திருந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அனைத்த குழு, அதோடு சேர்த்து ஃபினான்ஸ் கமிட்டி இரண்டையும் அவசரமாக கூட்டிவிட்டு நாங்கள் மூதூருக்கு போய் இந்த இலங்கைக்கு அக்கரைப்பற்று முனிசிபல் கவுன்சில் மாத்திரமல்ல, ஒரு முனிசிபல் கவுன்சில் என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் இந்த நாட்டுக்கு எடுத்து காட்டினோம் என்பதை விடவும் எங்களால் முடிந்தவற்றை செய்தோம். அதனைத் தொடர்ந்து மத்திய மாகாணத்தில் இருக்கின்ற பல ஊர்கள் அதனை பார்த்துவிட்டு, தயவு செய்து உங்களுடைய வாகனத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்று பலர் எங்களை அழைத்திருந்தார்கள். அதில் ஒன்று உடு நுவர அந்த சேர்மன், அதே போன்று கம்பளை சேர்மன், அவர்களுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் போவதற்கு முன்பு நல்ல வேளை 8ஆம் தேதி எங்களுடைய அமர்விருந்த அந்த அமர்விலே உங்களிடம் அதற்கான ஆதரவை நான் கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் அதற்கு ஆதரவு தந்தீர்கள். அதற்காக அக்கரைப்பற்று மக்கள் உங்களுக்கு அளித்த வாக்கு பெறுமதியானது என்பதை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். அதற்காக முதல் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து அந்த பிராந்தியத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த நண்பர், அவரும் தயவு செய்து வாருங்கள் என்று அவரும் அழைத்ததின் பேரிலும்
நமது சபை, நமது ஊழியர்கள் எல்லோரும் அங்கு சென்றது மாத்திரமல்ல, இந்த ஊரில் உள்ள பைத்துல் மால் சபை இளைஞர்கள் என்று வெவ்வேறாக பணிகளை செய்திருந்தார்கள். அதற்கு அந்த ஊர் மக்களே சாட்சியாக இருக்கிறார்கள். அதாவது சபை முதல்வர், தலைவர் அல்லது அங்கத்தினர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்கள். நமது அங்கத்தினர்கள் நமக்கான பணி குப்பை அள்ளுதல், சுத்தம் செய்தல் என்று நாங்கள் ஊழியர்களை மட்டும் வேலை வாங்காமல் எமது அத்தனை அங்கத்தினர் என்பதை விடவும் அங்கு வந்தவர்கள் காலிலே அதற்குரிய ஷூ மாட்டிக்கொண்டு, கையிலே க்ளவுஸ் போட்டுக்கொண்டு அந்த குப்பைகளை கையாலேயே அள்ளுகின்ற அளவிற்கு அந்த மனநிலையில் இயங்கியதை கண்டு அக்கரைப்பற்று மாநகரத்தையும் அதனுடைய சேவையையும் அந்த ஊர் மக்கள் பாராட்டிய பல வீடியோக்கள் இருக்கிறது. எனவே அந்த கைங்கரியத்துக்காக அதிகமாக எல்லோரும் வந்தீர்கள். எல்லோருமாக சேர்ந்து நாம் பணியாற்றுவதற்கு முனைந்திருந்தோம். அது அரசியல் அல்ல, அது எமது கடமை. ஒரு சகோதரன் அல்லது நமது நாட்டிலேயே உள்ள ஒருவன் அல்லது ஆலடி வேம்பு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு அனர்த்தத்தின் பொழுது அவர்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது நாம் அவைகளை பாவிப்பதற்கு. அந்த வகையில் எங்களுடைய ஆணையாளர் அவர்களுக்கும் இவ்வாறு செய்வதற்கு அனுமதித்த சீஃப் செக்ரட்டரி, அதே போன்று கவர்னர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை சொல்லிக்கொண்டு, விசேடமாக இதில் பங்கு பற்றிய நமது ஊழியர்கள், குறிப்பாக நமது அதாவது லேபரஸ் ஊழியர்கள், அதேபோன்று ஃபயர் மேன்ஸ் தீயணைப்பு படையினர்கள், அவர்கள் எல்லோரையும் பாராட்டுவதற்கான ஒரு தினத்தை நாங்கள் குறிக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைத்து அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு நற்சான்று பத்திரத்தை நாங்கள் உத்தியோகபூர்வமாக மாநகர சபையால் வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் அனுமதியை தர வேண்டும். என்ன? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் முறையாக அவர்களும் நிமிர வேண்டும். என்னுடைய பார்வையிலே நீண்டகால அரசியல் அனுபவம், நீண்டகால அமைச்சுக்களை செய்ததன் அடிப்படையில் இந்த சபையிலே நான் அழுத்தமாக சொல்கிறேன், நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் அவர்களுடைய அவதானத்தை எடுக்க வேண்டும். மகாவலி கங்கையோ அல்லது தில்லையாரோ அல்லது குமுக்க நோயாவோ எந்த ஆறாக இருந்தாலும் அதற்கு ரிசர்வேஷன் மார்க் பண்ணப்படாமல் இருந்தது மாத்திரமல்ல, ஆற்று ஓரத்தில் 3-4 மாடி கட்டடங்களை அமைப்பதற்கும் காரணமாக இருந்து அழிவுகளுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த இடத்திலே பொறுப்பு வாய்ந்த ஒரு சபையில் இருந்து கொண்டு பொறுப்பு வாய்ந்த சிரேஷ்ட பிரஜையாக இந்த மண்ணில் கடமையாற்றிருக்கிறோம் என்ற அடிப்படையில் நீர்ப்பாசன திணைக்களத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மீள புனரமைக்கப்பட வேண்டும், உங்களுடைய மனநிலைகளில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்போதுதான் மக்களினுடைய மனங்களும் முறையாக மாற்றப்பட்டு முறையானவற்றை செய்ய முடியும் என்பதையும் நான் இதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக ஒரு நகர அமைப்பு என்பது, வீடுகள் கட்டுவதென்பது, அவைகளுக்கெல்லாம் முறையான திட்டமிடல்கள் இடப்பட்டு இதற்கு பிறகாவது இந்த உத்தியோகத்தர்கள், என்வாயன்மெண்ட், இந்த கட்டிட திணைக்களம் என்று சொல்லுகின்றவர்கள், இவர்களெல்லாம் என்னுடைய பார்வையிலே அழிவுகள் வரப்போகிறது என்று அழிவு வருவதற்கு அரை மணித்தியாலத்துக்கு முதல் பேசிக்கொண்டிருப்பதை விடவும், அழிவிற்கு முன்பு மக்களை எங்கு குடியேற்ற முடியும், இந்த மலைகளிலே குடியேற்ற முடியுமா என்ற அறிக்கைகளை அவர்கள் வழங்க வேண்டும். அல்லது அவர்கள் முறையாக குடியிருக்கின்ற நிலங்களையும் முறையாக டவுன்ஷிப்டை ஏற்படுத்துகின்ற நிலங்களையும் அடையாளப்படுத்த வேண்டியது இந்த நாட்டின் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளும், இந்த நாட்டின் அமைச்சுக்களும் அதற்கு முறையான திட்டங்களை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் பொறுப்புள்ளவனாக இதனை வினயமாக வேண்டிக் கொள்கிறேன்.
அதனைத் தொடர்ந்து இந்த 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பித்தது. ஆகவே அதனை நான் இந்த சபையிலே உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கின்றேன். இங்கு சில முக்கியமான தரவுகளை நான் சொல்ல வேண்டும். நான் இன்று இந்த மாநகர சபையை உருவாக்குவதில், அதனை கெசட் நோட்டிஃபிகேஷனில் பிரகடனப்படுத்துவதில், அதனை எல்லைகளை ஆய்வு செய்வதில், இந்த மாநகர சபைக்கு எவைகள் வேண்டுமென்று முறையாக நாங்கள் செய்து கொடுத்திருந்த பொழுதிலும், என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மாநகர சபையின் தலைவராக வருவேன் என்று கனவு கூட காண்டவில்லை. இருந்தாலும் என்னுடைய அரசியல் வாழ்வில் எல்லாமே நான் கேட்டு வந்தவைகள் அல்ல. உதாரணமாக, இணைந்த வடகிழக்கு மாகாண சபையின் ஒரு அங்கத்தவராக கடமையாற்ற கிடைத்தது. அதற்கு பிறகு இந்த நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினராக 2000ஆம் ஆண்டு சென்று பணியாற்ற கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டுக்கு பின்னர் கல்வி பிரதி அமைச்சராகவும், அதன் பின்னர் பெருந்தெருக்கள் அமைச்சராகவும், அதன் பின்னர் கிழக்கு மாகாண உட்கட்ட அபிவிருத்தி அமைச்சராகவும், அதன் பின்பு மீனவ வீடமைப்பு, மீனவர்கள் தொடர்பானதும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சென்று ஒன்றிலும் கடமையாற்றியிருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சராக நீண்ட காலம் பணியாற்றியிருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சராக பல ஆண்டுகள் இருந்து சேவையாற்றியது என்பதை விடவும், எனக்கு வழங்கப்பட்ட அந்த அமைச்சுக்களிலிருந்து நாடு முழுவதற்கும் நான் பணியாற்றியிருக்கிறேன். உதாரணமாக, கிழக்கு மாகாண உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு என்று எனக்கு வழங்கப்பட்டிருந்தாலும், வடமேல் மாகாணத்திலும் வடமத்திய மாகாணத்திலும் இருக்கின்ற எத்தனையோ கிராமங்களுக்கு அந்த அபிவிருத்திகளை எங்களால் செய்யக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு அமைச்சும் எனக்கு கிடைத்த நாட்களிலிருந்து அது முடிகின்ற வரைக்கும் மக்களுக்காக நாடு முழுவதும் நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம் என்பதற்கு மக்களும் பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த நினைவு கற்களும் ஆதாரங்களாக இருந்திருக்கிறது. அதே போன்று எல்லா ஊருக்கும் பணிபுரிகின்ற பொழுது ஆக கூடுதலாக அக்கறைப்பற்று எனக்கு இடம் தந்திருந்ததனால் இந்த மக்கள் பாக்கியசாலிகளாக, இந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்ததன் பிற்பாடு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே என்னை தோற்கடிக்க வேண்டுமென்று, அதாவது தாங்கள் வெல்ல வேண்டுமென்று எண்ணியதை விடவும், அத்தாவுல்லாவை தோற்கடிப்பது எப்படி என்ற அந்த ஒரு நிகழ்ச்சிகளின் கீழ் பலர் ஈடுபட்டிருந்தார்கள், பணம் செலவழித்திருந்தார்கள், அதற்காக பல அதிகாரிகளை பாவித்திருந்தார்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்தே இன்று அது மிக தெளிவாக அது அமுலாகி கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் செய்தார்கள் என்பது உண்மையில். இந்த அடிப்படையில் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு போகவில்லை என்றாலும் கூட இந்த மாநகர சபைக்கு வருவதற்கென்று நான் எண்ணியிருக்கவில்லை. நான் முன்பு சொன்னது போல் எனக்கு கிடைத்த அமைச்சுகள் ஒன்றையும் நான் கேட்டு வாங்கவில்லை. ஒவ்வொரு பொழுதிலும் எனக்கு ஒவ்வொரு அமைச்சுக்கள் கிடைக்கும். அந்த அமைச்சில் தான் எல்லாமே இருக்கும் எனக்கு தேவைப்பட்டது. அப்படித்தான் அந்த அமைச்சுக்கள் எனக்கு வந்தன. அதே போன்றுதான் மாநகர சபையிலும் நான் களமிறங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்திருக்கிறது. அதில் தேவைகளும் இருந்திருக்கிறது. மீதிப்பட்ட அக்கரைப்பற்றினுடைய வேலைகள் நெறிப்படுத்தப்பட வேண்டும், வருமானங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும், அக்கரைப்பற்று மாநகரத்தினுடைய சொத்துக்கள் முறையாக பேணப்பட வேண்டும். அதே போன்று பாய்ச்சல் வடிச்சல் நிலங்கள் என்று நமது இந்த பிராந்தியத்தினுடைய பணிகள் முறையாக நடைபெற வேண்டும் என்று ஆண்டவனுக்கும் தெரியும். அதற்கு என்னையும்
பாவித்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் நொமினேஷன் பேப்பரை தாக்கல் செய்த பொழுது அந்த நொமினேஷன் பேப்பர் கூட நிராகரிக்கப்பட்டது. அதுவும் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக எழுந்ததிலிருந்துதான் என்றுதான் நாங்கள் அதனை பெற வேண்டும். இருந்தாலும் இந்த சட்டங்கள் இன்று இருக்கின்ற உள்ளூராட்சி சட்டத்தில் அதிகமானவை என்னுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதனால் அந்த நொமினேஷன் பேப்பர் ரிஜெக்ட் பண்ண முடியாது என்று நான் திடமாக நம்பியிருந்தேன். அது மிக முக்கியமானது. உதாரணமாக ஒரு சட்டத்தை இயற்றுகின்ற பொழுது அந்த சட்டம் இயற்றுவதற்கான நோக்கம் என்ன என்பதை அந்த பாராளுமன்றமும் அந்த அமைச்சரும் அறிந்திருப்பார். மேலதிகமாக அதற்கு பொருள்கோடல் கொடுக்கின்ற தத்துவம் சுப்ரீம் கோர்ட்டை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இந்த ஒரு சட்டமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற கான்ஸ்டியூஷனோ அல்லது கட்டளை சட்டங்களோ அவைகளில் யாரும் அவைகளுக்கு பொருள்கோடல் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை. அவர்களுக்கு அந்த அதிகாரம் யாரும் கொடுக்கவில்லை. ஆகவே தான் நாங்கள் நீதிமன்றத்திற்கு போனோம். என்ன அதனையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். குறிப்பாக சட்டம் எழுதுகின்ற பொழுது சர்டிஃபைட் காப்பி ஆஃப் த பர்த் சர்டிஃபிகேட் என்றுதான் சட்டத்தை எழுதினோம். பிறப்பு சான்றிதழுடைய சர்டிஃபை பண்ணிய காப்பி என்பதற்கு ரிட்டைனிங் ஆஃபீஸர்மார், அசிஸ்டன்ட் கமிஷனர்மார் அது இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு பொருள்கோடலை சொல்லி அதனை ரிஜெக்ட் பண்ணார்கள். எனக்கு தெரியும், இந்த சட்டம் எழுதப்படுகின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு கேஸ் போயிருந்தது. ஒரு நொமினேஷன் பேப்பரை நாங்கள் தாக்கல் செய்கின்ற பொழுது அது அந்த வேட்பாளர்களுடைய அந்த அபிலாசை, அதனை நம்பி வாக்களிக்க இருக்கின்ற மக்களினுடைய அபிலாசைகள் எல்லாம் அப்படியே இருக்கத்தக்கதாக ஒரு வேட்பாளருடைய பர்த் சர்டிஃபிகேட் பிழை என்றோ அல்லது ஒரு வேட்பாளருடைய அதற்குரிய அஃபிடவிட்டிலே ஜேபியினுடைய சீல் இல்லை என்றோ இப்படி வருவதனால் இது நிராகரிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இது நல்ல முறை அல்ல என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட ஒரு கேஸ் போயிருந்தது. அதன் பிறகுதான் அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்திலே இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். அதாவது இவைகளெல்லாம் இப்படி இருக்க வேண்டும், பர்த் சர்டிஃபிகேட், அஃபிடவிட் அவர் சைன் பண்ணி இருக்க வேண்டும் என்றதெல்லாம் இருக்க வேண்டும். கடைசி பராவில் அதை வாசித்து பார்க்கலாம் நீங்கள். இவைகள் இல்லாவிட்டாலும் நொமினேஷன் பேப்பரை ரிஜெக்ட் பண்ண முடியாது என்று பல காலங்களுக்கு பிறகு ஒரு எடுத்த முடிவு. அந்த காலத்தில் நானும் இருந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கடந்த உள்ளூராட்சி சபைக்கு முன்பு இன்னொரு தேர்தல் கோல்பட்டப்பட்ட நேரம் காத்தாங்குடியிலே தேசிய காங்கிரஸ் போட்டியிடப் போகின்ற பொழுது அவசரமாக செய்ய போனதன் விளைவாக 8 பேருக்கு மேல் இந்த பிழையை விட்டிருந்தார்கள். அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார்களே தவிர பேப்பர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வாறு தெளிவாக சட்டம் இருக்கின்ற பொழுது இதனை இவர்கள் பொருள் கொள்வதற்கு இவர்கள் யார் என்ற பிரச்சனை எங்களுக்கு வந்தது. ஆகவே நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றத்தில் அந்த விவாதம் நடக்கின்ற பொழுது மிகவும் சுவையாக இருந்தது. எங்களுடைய நீதிபதி சொன்னார், இந்த சட்டம் இயற்றுகின்ற பொழுது எங்களுடைய கிளைண்ட் தான் அந்த அமைச்சராக இருந்தார் என்று அவர் அதனை குறிப்பிட்டார். இந்த சூழ்நிலையில் மாத்தளையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் அங்கு இருந்தார். பல மாவட்டங்களுக்கு உரியது. அப்பொழுது நீதித்துறையினுடைய வழக்கறிஞர்கள் நீதிபதி அவர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் ரிட்டைனிங் ஆஃபீஸரா அல்லது ரிஜெக்ஷன் ஆஃபீஸரா, ரிஜெக்ட் பண்ணுகிற ஆஃபீஸரான்னு கேட்டது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொருள்கோடல் செய்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார்கள். உடனடியாக சட்ட திணைக்களத்தில் இருந்தவர்கள் அவருக்கு அது இல்லை, அது தவறு என்று அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இவ்வாறான ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் நான் இங்கு இந்த தேர்தலிலே வென்று இந்த மாநகர சபைக்கு மாநகர முதல்வராக வந்திருக்கிறேன் என்றால் இது ஆண்டவனுடைய ஏற்பாடு.
இந்த மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சராக இருக்கின்ற பொழுது நாங்கள் நிறைய பயின்று கொண்டோம். அதில் மிக முக்கியமானது, உள்ளூராட்சி சபைகள் பாராளுமன்றம் போல் அல்ல. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இருந்து செய்கின்ற ஒன்று அல்ல. பாராளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது ஆளும் கட்சியின் அமைச்சர் ரகசியமாக செய்வார். அவர் என்ன செய்வார், எதற்கு கூட்டுவார், எதற்கு குறைப்பார் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவர் சப்மிட் பண்ணதன் பிறகு அதற்கு நீண்ட காலங்கள் கொடுத்து, மாதக்கணக்கில் கொடுத்து, அவர்கள் அதில் முதலாவது தொடங்குவார்கள். இதில் இவ்வளவை நாங்கள் குறைக்கிறதற்கு முன்வைக்கிறோம் என்று தொடங்கி அவர்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசி அவர்களுக்கு காலம் கொடுத்து அதற்கு பிறகு கை உயர்த்தி வாக்கெடுக்கப்படும். முதலாவது வாசிப்பு, இரண்டாவது வாசிப்பு, மூன்றாவது வாசிப்பு என்று அதற்கு கொடுக்கப்படும். மாநகர சபை சட்டத்தை பொறுத்தவரையில் அதை ஏற்றுக்கின்ற பொழுது எல்லா மெம்பர்ஸ், எல்லா அங்கத்தினர்களும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும். அவர்களுடைய கலந்த ஆலோசனையோடு தான் முழுக்க நடக்க வேண்டும். அதில் ஒருவர், இப்போ ஒரு கட்சியில் ஒருவர் தான் இருக்கிறார், இல்லாட்டி 2 பேர் இருக்கிறாங்க என்கிறதுக்காக ஆளும் கட்சியாக்கள் அவர்களை புறம் தள்ள முடியாது. எல்லோரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான கன்செப்ட் மாநகர சபை சட்டத்தில் முக்கியமானது. அந்த அடிப்படையில் சட்டத்தை பொறுத்தவரையில் ஆக முக்கியமானது 7 நாட்கள் அங்கத்தவர்களுக்கு கொடுப்பது என்பதும் மக்களுக்கு தெரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு அம்சம். இதில் எதிர்த்து பேசுவது, அதனை நாங்கள் விவாதிக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், அதற்கு நாள் வேண்டும் என்றவைகளெல்லாம் அங்கு சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதனை நாங்கள் வாசிக்கலாம், வாசித்து பார்க்க முடியும். அந்த 7 நாள் மிக முக்கியமானது ஒரு பட்ஜெட்டை கொண்டு வருவதற்கு முந்தி. ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவியோடு அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய பட்ஜெட் இந்த மாநகரத்தை பற்றி முழுமையாக நல்லெண்ணம் கொண்ட ஒருவராக நான் இருப்பதனால் இவைகளை இன்னமும் மேலும் அதனுடைய வருமானங்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இங்கிருக்கிற எங்களுடைய கமிஷனர்ஸ், செயலாளர், அதே போன்று அக்கவுண்ட் டிவிஷனிலே உள்ளவர்கள், வெளியிலே உள்ள நிபுணர்கள், வெளியிலே முதலீடு செய்யக்கூடியவர்கள் என்று பல டிஸ்கஷன்கள் நடந்து உத்தியோகபூர்வமாக நவம்பர் 25 எல்லா குழுக்களிலும் ஸ்டாண்டிங் கமிட்டி முக்கியமானது. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற எல்லா அங்கத்தவர்களையும் அழைத்து ஒரு டிராஃப்டை வைத்து கொண்டு மணித்தியால கணக்கில் அக்கரைப்பற்றினுடைய அக்கவுண்டன்ட், அதற்குரிய உத்தியோகத்தர்களும் இன்னும் பலரும் வந்து அதனை விவரித்து மெமோரிஸில், அவங்களோட மெமோரிஸில் போட்டு அதை ஒளிப்படுத்தி அதனை காட்டியது மாத்திரமல்ல, எல்லோருடைய ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்டோம். சிலர் வராமல் விட்டிருக்கலாம் வேறு காரணங்களுக்காக, அவர்களுக்கும் காலங்கள் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த நமது அன்று கலந்து கொண்ட அங்கத்தினர்கள் பலர் பல அபிப்பிராயங்களை சொன்னார்கள், பல கருத்துக்களை சொல்லி அவைகளும் அந்த இடத்திலேயே திருத்தி உள்வாங்கப்பட்டது. அதன் பிறகு முறைப்படி 8 நமது சபை இருந்ததனால் அந்த சபையிலே அடுத்த கட்ட நடவடிக்கை சர்க்குலேஷன் மெம்பருக்கு கொடுக்க வேண்டும் ஒரு டிராஃப்ட். அந்த டிராஃப்டை நாங்கள் முன்வைத்தோம். அந்த டிராஃப்டை முன்வைத்து விட்டு அதற்கு 7 நாள், ஏனென்றால் 7 நாள் போதும், ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். 7 நாள் மாத்திரம் கொடுத்து விட்டு ஆக குறைந்தது இன்றைய தேதியை வரைக்கும் 25 நவம்பருக்கும் இன்றைய தேதிக்கும் இடையில் 1 மாத காலம். இந்த 1 மாத காலத்தில் நான் உண்மையில் பாராட்டுகின்றேன். அதிகமான உறுப்பினர்கள் இது தொடர்பான ஆலோசனைகளை நேரிலும் எழுத்திலும் பங்கு பெற்று அவர்கள் சொன்னார்கள். இதில் கருத்துக்களும் சொல்லாமல் அல்லது ஆலோசனைகளை முன்வைக்காமல் ஒரு அங்கத்தவராக இருந்து தன்னுடைய பணிகளை முறையாக செய்யாமல் இருப்பது என்பது மக்கள் அவர்களுக்கு சொல்லுவார்கள், இவர் பொருத்தமில்லாத அங்கத்தவர் என்று. என்றால் அந்த வேளையிலே சட்டத்தின்படி அவர் அந்த ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், மக்களுக்கான பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது.
அந்த வகையில் என்னுடைய பார்வையிலே பலர் ஆலோசனைகளை எங்களுக்கு முன்வைத்தார்கள். அதில் முக்கியமாக இந்த அங்கத்தினவர்கள் மாத்திரமன்றி வெளியிலே உள்ளவர்களும் அக்கறைப்பற்று எங்களுடைய கேட்போர் கூடம், அல்லாட்சி கேட்போர் கூடத்தில் பணம் செலுத்தி அந்த மண்டபத்தை அவர்கள் முறையாக பாவித்து சில அரசியல் கட்சிக்காரர்களும் அவர்களுடையவர்களும் சேர்ந்து மணித்தியால கணக்கில் அங்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தார்கள். ஆனால் கூட்டம் அழைக்கப்பட்டது வேறு காரணத்துக்காக சொல்லப்படுகிறது, நமக்கு தேவையில்லை. அந்த வகையிலே இங்கு இருக்கிறது மொய்தீன் பாவா இணைப்பாளர் வரவு செலவு திட்ட மக்கள் கருத்தறி பேரணி, ஒரு அவசரமாக அழகான ஒரு பேரில் ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறான ஒன்றை செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள். அந்த சங்கத்தால் இந்த சங்கத்தால் இல்லாட்டி அந்த குழுவால் என்று இல்லாமல் மொய்தீன் பாவா இணைப்பாளர் பல மக்கள் குழுவுக்கு, அக்கரைப்பத்து மக்களுக்கு என்றே சொல்லலாம், வரவு செலவு திட்ட மக்கள் கருத்தணி செயலணி, மாஷா அல்லாஹ், இதுக்கு வேறு விதத்திலான்னு சொல்லணும், அவர்கள் உருவாக்கி முதல்வருக்கு எழுதுகிறார்கள். அதில் அக்கரைப்பற்று மாநகரின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை தயாரித்து பொதுமக்கள் ஆலோசனைக்காக வெளிப்படுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷம். அக்கரைப்பற்று மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆலோசனைக்கு அமைய, மாஷா அல்லாஹ், கையடிக்கணும், மாஷா அல்லாஹ், அமைய 2026ஆம் ஆண்டின் மாநகர உத்தேச வரவு திட்டம் தொடர்பில் பொதுமக்கள் கருத்தறிவதற்கான செயலணி ஒன்றினை அமைத்து அதன் இணைப்பாகத்தில் சமூக ஊடகங்களின் பொது அறிவித்தல் செய்யப்பட்டு கூட்டம் ஒன்றினை கடந்த 13/12/2025 மாநகர சபையில் அல்லாஜ் மண்டபத்தில் நடத்தியிருந்தோம். இந்த கடிதத்தில் உங்களால் முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட பகுப்பாய்வுகள் செய்யப்பட்டதுடன் பொதுமக்களால் ஆலோசனைகளும் சிபாரிசுகளும் முன்வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்வில் அக்கரைப்பற்று அனைத்து கிராமங்களிலுமிருந்து 70 பேர் பங்கு கொண்டார்கள். அந்த விவரங்கள் இருக்கிறது, என்னென்ன டிவிஷனில் உண்டு. அதனைத் தொடர்ந்து அவர்கள் எழுதுகிறார்கள், இங்கு பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகளும் சிபாரிசுகளும் பின்வருமாறு. 1. வரவு செலவு திட்டத்திற்கு பொதுமக்கள் கருத்து கேட்பதற்கு வழங்கப்பட்டுள்ள 7 நாட்கள் அவகாசமானது போதாமல் இருப்பதால் இதனை கால நீடிப்பு செய்து வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இருந்தாலும் நாங்கள் ஒரு மாதம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2. அக்கரைப்பற்று பஸ் தரிப்பு நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் விளம்பர பலகை கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக செயற்படுத்தப்படவில்லை. அதனை சரி செய்து தனியார் சந்தை விளம்பரங்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் மாநகர வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். பாராட்டத்தக்க ஒரு விஷயம். எங்களுக்கு மறந்து போயிருந்தது காட்சிப்படுத்துகிற வேலையில். ஆகவே அவர்கள் சொன்னதன் பிரகாரம் நாங்கள் அவசரமாக 3/4/442 அதை நாங்கள் உள்ளடக்கியிருக்கோம். பொதுமக்கள் தந்ததற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நான் வாசிக்கிறேன். பஸ் தரிப்பு நிலையத்தில் மூடப்பட்டுள்ள நிலையில் உள்ள கடைகளை பொருத்தமான மீள் கட்டியமைத்து வாடகைக்கு விடுதல் மூலம் வருமானத்தை அதிகரித்தல், இது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக சபைகள் இல்லாத காலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறோம். இதனையும் நாங்கள் எடுத்து ஜனவரியிலிருந்து கடும் கவனமாக செய்கிறோம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அறிய தருகிறோம். 4. அக்கரைப்பற்று நகரின் பிரதான வீதியில் கடற்கரை திடலில் நடைபெறும் நடபாதை வியாபாரங்கள் நெறிப்படுத்தப்படாமல் உள்ளது. முக்கியமான விஷயம். நாம் கட்டோடஞ்சி தொடங்கிட்டோம். அவற்றை சீர் செய்து அதற்கான பொருத்தமான இடங்களை ஒதுக்கி உட்கட்டுமான ஏற்பாடுகளை குடை ஹட் அமைத்து வியாபாரிகளிடம் வருமானத்தை எடுத்துக்கொள்ளும். நல்ல விஷயம். நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். நேற்று கூட நாங்கள் இந்த தென்னை மரம் இருக்கின்ற பகுதிகளுக்கு மண்ணை நிரப்பி அங்கு கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிலையும் 2-3 பேர் இருக்காங்க, மாஷா அல்லாஹ். அதனால் இது வரவேற்கத்தக்கது. நாங்களும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவுல்லா அரங்கம், அல்லாட்சி மண்டபம் போன்ற மாநகர சபைக்கு உரித்தான பொது மண்டபங்களின் தரத்தினை அதிகரித்து நிகழ்வுகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி அதற்கான விளம்பரங்களை செய்து அதன் ஊடாக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். நல்ல ப்ரொப்போசல்.
நானும் வந்த நாள் கூடியிருந்து அதை சொல்கிறேன். ஆக கூடுதலான வருமானம் தருகிற ஒரு சாமான் நம்மளோட அத்தாவுள்ள அரங்கம் தான் அல்லாஹ் மன்றம். அதே போன்று அல்லாஹ் நாடுகிறான். மேலதிகமாக நான் சொல்ல வேண்டும், எமது டிஎஃப்சி வைத்திருந்த அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு மங்கள மகாலாக ஆக்குவதற்கும் ஆக கூடுதலான வருமானங்களை அது பெறுவதற்கும் நாங்கள் வேலைகளை முடித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர்களும் விளங்கிக் கொண்டு இந்த உறுப்பினர்களும் விளங்கிக் கொள்வதற்காக சந்தோஷமாக சொல்லிக் கொடுக்கிறேன். வீதிகளுக்கான பேர்ப்பலகை இல்லாத வீதிகளுக்கு முறையான பேர்ப்பலகை அமைத்து காட்சிப்படுத்தல், இது கட்டாயம் தேவைப்பட்டது. கரியப்பர் ரோட்டிலேயே நாம் நின்று இருக்கோம். எனவே இதற்கு குழு அமைப்பதற்கும் வீதி பலகைகளை போடுவதற்கு பணங்களையும் நாங்கள் அவருடைய வேண்டுகோளின்படி நாங்கள் அந்த ஓட்டிலே சேர்த்திருக்கிறோம். 3,442. மாநகர எல்லைக்குள் தனியார் கம்பெனிகள் வியாபாரிகளால் சேவை வழங்குபவர்களால் தனியார் கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ளப்படும் விளம்பரங்கள் பதாகைகள் போன்றவற்றை முறையாக கண்காணித்து பொருத்தமான கட்டணங்களை கிரமமாக விடுதல், இது ஒரு முக்கியமான விஷயம். கமிஷனரும் கேட்டுக்கிறார், செக்ரட்டரி கேட்டுக்கிறார், உத்தியோகத்தர்கள் கேட்டுக்கிறாங்க. இதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, இது செய்கிறேன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். வெளியூர்களிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு பலவிதமான நோக்கங்களில் மருத்துவ, கல்வி, வியாபாரம், அரசியலையும் சேர்த்திருக்கணும். அவன் வருபவர்கள் குறைந்த கட்டணத்தில் தங்கி நிற்கக்கூடிய ஓய்வு அறை பொருத்தமான கட்டணங்களை இனங்கண்டு நீர்ப்பூங்கா அருகில் உள்ள அல்லது வேறு தீர்மானத்தில் சேவை வழங்குவதும் வருமானத்தை பெறலாம். நல்ல ஐடியா. இதற்கு நாங்கள் ஏற்கனவே கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எமது ஒரு இடம் இருக்கிறது, ஜிம் சென்டர். அதனை நாங்கள் ஒரு பெரிய ஒரு தங்குகின்ற ஹோட்டலாக மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, இன்னும் இவர்கள் குறிப்பிட்ட இடங்களையும் பரிசீலித்து அதற்கான ஏற்பாடுகளை நான் பின்பு சொல்லுவேன். அதனை நான் சொல்லுகிறேன். எனவே இவைகள் உண்மையாகவே நல்ல முன்மொழிவுகள். வெளியூர்களிலிருந்து அதான் சொன்னதாகும். எத்தனையே சொல்கிற குறைந்த கட்டணத்தை தங்குறது. 9வது ஹெலபொஜன், இது சிங்கள வார்த்தை, நாம் தமிழில் ஒன்று உருவாக்கணும். ஹெலபொஜன் போன்ற ஒரு கிராமிய உணவு அவங்க சொல்கிறாங்க. அந்த பேரில் நம்முடைய கிராமிய உணவு சந்தை அமைத்து உணவு உற்பத்தியாளர்கள், பெண்கள் தொழில் வாய்ப்பினை நாளாந்தம் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, சிற்றுண்டு, உண்மையாக ரொம்ப தரமானது. நம்மளோட கொழுக்கொட்டைக்கு நிகர் என்னங்கோ இருக்குதா? பனங்கா பணியாரத்துக்கு நிகராக என்னவோ இருக்குதா? மருதமனையில் பலர் பலதை சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கிழங்கு கடைகளுக்கு நிகர் எங்கேயும் இருக்குதா? இல்லை. ஆகவே நமது கிராமிய உணவுகளுக்காக முன்வருகின்றவர்களுக்கு அவர்களுக்கு கடைகளும் கொடுத்து அவர்களுக்கு ஊக்குவிக்கிற பணமும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கைதட்டு இல்லையா? என்ன சாதிராப்பா, இது அவங்களோட ஆலோசனை எல்லாம். ஹெலபொஜன், அதுக்கு நாம் வேறு பேரொன்று வைக்கணும். அடுத்ததாக கிராமிய சிறு கைத்தொழில் உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்களுக்கு நாங்கள் காசு அலோகேட் பண்ணியிருக்கோம். அதை அலோகேட் பண்ணியிருக்கோம் 6,3,478. வாய்ச்சிருப்பு எழுதானே எல்லாரும் ஒவ்வொரு வரியாக அல்லாஹ் அன்றிக்கான் சோதனமாய் தான் நிற்கிது. மீராவோடைய அடுத்தது நீர்த்தேக்கத்தை முறையாக பாதுகாத்து பராமரித்து அதில் நீர் பூங்கா ஒன்றினை அமைத்து நீர் பூங்கா ஒன்று புதிதாக அமைக்கிறார். என்னடா என்றாலும் அதை ஒத்துக்குவோம். நீர் பூங்கா ஒன்றை அமைத்து சுற்றுலா, பொழுதுபோக்கு, விளையாட்டு சர்வீஸ் நிறுவனம் வருமானத்தை அதிகரித்தல். நல்ல ப்ரொப்போசல். இதை நாம் நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டு வருகிறோம். அதை கட்டுகின்ற பொழுது எண்ணம் இருந்தது. அந்த விடயத்துக்கு நான் பின்பு வருவேன். கடற்கரை திடலில் சிறுவர் பூங்கா ஒன்றை நிறுவி முறையாக பொழுதுபோக்கு வசதிகளை செய்து வழங்குதல். கடற்கரையில் தான் முதலாவது சிறுவர் பூங்காவை நாம் அமைத்தோம். இப்போ ஹோட்டல் கட்ட போகிற இடத்துல அந்த காலத்தில் அது கடல் பிடிக்கிற நிலைமைகளால் அதை மாற்றினாலும் புதிய நவீனமான சிறுவர் பூங்காக்களை எங்கு மீராவோடையிலும் கடற்கரை பிரதேசத்திலும் இன்னும் பல இடங்களில் அமைப்பதற்கு நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், நல்ல ப்ரொபோசல்ஸ். அடுத்ததாக பெண்களுக்கான பிரத்யேக உடற்பயிற்சி. மாஷா அல்லாஹ், ஜிம் ஒன்றினை அமைத்து பொருத்தமான கட்டணம் ஒன்றை அளவீடு செய்தல். மீராவுடையை இவைகளுக்காகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் சந்தை, பெண்களினுடைய உற்பத்தி, பெண்கள் உடற்பயிற்சி, சிறுவர்களுடைய உடற்பயிற்சி, நல்ல உணவு சாப்பிடுகின்ற இடம் என்று நான் பின்பு வருகிறேன். எனவே அவைகளுக்கும் 6,3,511 நாங்கள் சேர்த்திருக்கிறோம்.
பெண் ஜிம் அமைக்கணும், பொம்பளைகள் ரெடி ஆகும், நீங்கள் முன்னுக்கு வழிகாட்டணும். முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் கட்டண முறையை அறவிடுதல் வேண்டும். ஓம், அதுவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவங்கள கூப்பிட்டு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு தேவையான அத்தனையும் செய்வோம். மலசலகூடம் இல்லாத மிகவும் வறிய குடும்பங்களுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்த உதவி செய்தல், அதனை நாங்கள் சேர்த்து கொண்டோம். 6/3/476 அது காசு போட்டிருக்கிறோம். கட்டாக்காலி கால்நடைகள் திருநாய்களின் தொல்லைகளை குறைத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பினை ஏற்படுத்த முறையான வேலை திட்டம் ஒன்று வேணும். அந்த காலங்களில் நாய் சுடுறதுக்கு என்றும் உள்ளூராட்சி சபையில் ஒருவன் இருந்தான். இப்போ அதுவும் இல்லை, நாய் சுடுறதும் பேலா. இப்போ கட்டாக்காலியை கட்டுறதுக்கு ஆள் பிடிச்சிக்காண்டா நம்மளோட டாக்டரும் பொம்பளை. அப்போ ஓய்ஸ் காக்கா ஒரு வைச்சாமனாக இருந்து பிடிங்களேன்டா, அவ எப்படி பிடிக்கிற அல்லா காப்பாத்தினா அவ. இதுக்கு ஒரு முறையான வேலை திட்டம் வேணும். இந்த வேலை திட்டம் என்பது மாடுகளை பிடிப்பதல்ல, மாடு வைத்திருக்கின்றவர்களுக்கு முறையான பயிற்சி பட்டறை வழங்க வேண்டும். இன்றைக்கு ஒருவர் வந்தார்கள், பால் மில்க் பார்னு திறக்க போகிறாங்க. அவர்களுக்கு மிகவும் ஆலோசனைகளை நான் வழங்கியிருக்கிறேன். அந்த மில்க் பாரை இவனோ காய்ச்சித்தார பாலை நீங்கள் இங்கே விற்கிறாக்கள் அறிக்கணும், நம்மட பால் கறந்து விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கோ, உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி அனுப்பிக்கிறேன். அதன் பிரகாரம் என்னடா ஃபுட் உணவு பாதுகாப்பு மிக முக்கியமானது. அதன் பிரகாரம் இந்த கட்டாக்காலி மாடு வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்புகளை நடத்தி அதற்கு தேவையான வழிவகைகளை செய்வதற்கு நான் இந்த மன்றத்திலேயே உத்தரவிடுகிறேன். அவை நடைபெற வேண்டும். இல்லாட்டி தக்பீரன் ஹலாலன் தக்பீரா ஒய்சாக்கா அப்படி கிடக்கு. கௌரவ மாநகர முதல்வர் அவர்களே, மேற்குறித்த உத்தேச வரவு செலவு திட்டத்திற்கான பொதுமக்கள் ஆலோசனையை உங்களுடைய மேலான கருத்தில் கொண்டு எமது மாநகரத்துக்கான வருமானங்களை அதிகரித்து பொதுமக்களுக்கு அவசியமான தரமான சேவைகளையும் வழங்கி சுயட்சமான மாநகரத்தை உருவாக்கும் பணியில் தயாரிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் மேற்கூறிய ஆலோசனைகளை இணைத்துக் கொள்ளுமாறு இதன் கீழ் கையொப்பமிடும் நாங்கள் உங்களிடம் மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த கோரிக்கைகளுக்காக உங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பிலும் எங்களுக்கு அறிவித்தமாறு பணிவாய் வேண்டுகிறோம். இதன் ஊடாக நான் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்து அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய ஆலோசனைகள் இன்னமும் தேவை. நாங்கள் ஃப்ரீயாக மண்டபத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், காசு கட்ட தேவையில்லை என்பதை இப்படியான ஆலோசனையை செய்வதற்கு நான் அவர்களை பாராட்டி அவர்களுக்கான பதிலை நான் அந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அதன் பின்னர் முகமது ருகாஸ் அந்த இருக்கிறதானையோ அவர் அவருடைய ஆலோசனையை சமர்ப்பித்திருந்தார். மேற்படி விடயம் சம்பந்தமான அறிவித்தலின் பிரகாரம் கீழ்வரும் திட்டங்களை உள்சேர்க்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அக்கரைப்பற்று 15 உள்ள மத்தினார் வீதி சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் கான்கிரீட் இடப்பட்டது. அதனால் தற்போது அவ்வீதியானது அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலைக்கும் நோயாளிகளின் பெரும்பாலானவர்கள் வீதியை பயன்படுத்துவதால் அவ்வீதியை மீள் கான்கிரீட் இட்டு தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அதுக்கு உடனடியாக அந்த இதில் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். 3/3/548 சபை நிதியிலிருந்து நாங்கள் பணம் ஒதுக்கியிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மற்றது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் முதலியார் ரோடு அக்கரைப்பது 15 லென்த் 203 வித் 3.5 மீட்டர் அந்த விஷயங்களை தந்திருக்கிறார். ரெண்டாவது, மாநகர பிரதேசத்தில் செய்யப்படும் தின்பக் கழிவுகளில் முக்கியமான விஷயம், தேங்காய் மட்டை மற்றும் சிரட்டைகளை வேறாக ஒன்றுபடுத்தி அவற்றை குருநாகல் பிரதேசத்திற்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யாமல் அல்லது அவற்றை கிரைண்டர் இயந்திரங்கள் மூலம் துகள்களாக்கி அவற்றை ஏற்றுமதி செய்யலாம். உண்மையாக பெரும் முக்கியமான விஷயம். அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நமது தின்பக் கழிவு நிலையம் மாத்திரமல்ல, நமக்கான பயலை உற்பத்தி நிலையமும் இயங்கும். அதே போன்று சிரட்டை மட்டைகளை அவர் கீழும் சொல்லியிருக்கிறார். இலவசமாக கிடைக்கின்ற தேங்காய் மட்டைகளை ஒன்றுபடுத்தி பொருத்தமான இடத்தில் ரூபாய் 1.5 லட்சம் பெறுமதியான 2 கிரைண்டிங் மெஷின்களை பொருத்தி அவற்றை தூள்களாக்கி விற்பதன் மூலம்
மாநகர சபைக்கு வருவாய் ஏற்படுத்துடன் 2 பேருக்கு தொழில் வாய்ப்பும் வழங்கப்படும். உடனடியாக அதனை நாங்கள் இந்த பட்ஜெட்டில் சேர்த்திருக்கிறோம். 29,513 இங்கே அதுக்குரிய உத்தியோகத்தர்களும் இருக்கிறார்கள். அவசரமாக அதற்குரிய மெஷின் வாங்க வேண்டும், அல்லது இதை விடவும் நல்ல மெஷின் வாங்கினாலும் ஒன்றுமில்லை. அது உலகத்திற்கு தேவையான சாமான். நம்முடைய சாமான் எல்லாம் கணக்கு தேவைப்படுற உத்தரம் கணக்கு எடுக்கிறல்ல. நம்முடைய சிரட்டை மட்டும் இல்லை, எல்லா சாமானும் கடுஞ்சாமான் நம்முடைய சாமான். மற்ற சபூராதம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அவர் எழுதியிருக்கிறார். மூலாம்பாக்கம் மீதான அவர் மாறி குத்திரிக்காங்கயா. ஓம் மாநகர சபை 2026 வருஷ திட்டத்திற்கு ஒருங்கிணைந்த மேற்பாட்டு முன்மொழிவுகள். அக்கரைப்பற்று மாநகர சபையின் வருவாயை உயர்த்தவும், செலவுகளை ஒழுங்குபடுத்தவும், சேவைகளை நவீனப்படுத்தவும் நான் கீழ்கண்ட 6 முன்மொழிவுகளை ஒருங்கிணைந்த திட்டமாக முன்வைக்கிறேன். பாங்கு சொல்லுது. முன்மொழிகின்றேன். முதலாவது, டிஜிட்டல் வசூல் முறைமைக்கு மாற்றம். நிலவரி, தொழில் உரிம கட்டணம், கட்டிடம் அனுமதி கட்டணம் போன்ற முக்கிய வருவாய் பகுதிகளை முழுமையான டிஜிட்டல் வசூல் முறைமைக்கு மாற்றுதல் மூலம் வருவாய் கசிவு குறைந்தும் வசூல் திறன் உயர்ந்தும் மக்கள் சேவை மேம்பட்டும் இருக்கும். இது மாநகர சபையின் ஆண்டு வருவாயில் குறைந்தது 15 தொடக்கம் 35% உயர்வை ஏற்படுத்தும். உண்மையாக பாராட்டத்தக்கது. அவர் வந்தோடனே நான் சொன்னேன், ஒவ்வொரு ஆளுக்கும் மாநகர சபையில் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கும். அதில் அவர் அதுக்குரிய திறமையான ஆள். நீங்கள் அதில் முயற்சி செய்து நீங்கள் செய்ய வேணுமென்றது மட்டும் இல்லாமல் அவர் நீண்ட நேரம் அவருடைய ஆலோசனைகளை என்னோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தார். குறிப்பாக நான் பின்பு வருவேன், அப்பொழுது நான் அவரை சொல்ல முடியும். ஏனென்றால் நான் வேலை செய்தது இலங்கையில் உள்ள உயர்ந்த SLAS ஆஃபீஸர்ஸ், சீனியர்ஸ், உயர்ந்த சட்டத்தரணிகள், லீகல் ஆஃபீஸர்ஸ், உயர்ந்த இன்ஜினியர்ஸ், ஆகக்கூடிய ஆர்கிடெக்ட், இப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்கோம். அப்போ இங்கே வந்திருக்கக்குள்ள அப்படி 2 பேர் இருந்தால் தானே எனக்கும் சரியாக இருக்கும் ஆலோசனை சொல்கிறதுக்கு.
ஒரு பெரிய எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் எனக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கும். எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்திருப்பாங்க. சீனியர் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அதுக்கு பின்னால் எஸ்எல்ஏஎஸ் 15 பேர் இருப்பாங்க. என்ஜினியர்ஸ்ண்டா குட்டை போட்ட இன்ஜினியர் தான் கூட இருந்து இலங்கையில் பாலம் கட்டுறவன்ண்டா அவன் மட்டும்தான் அதுக்குரிய ஆளாக இருந்தான். பாலம் கட்டுற இன்ஜினியர்ஸ். ஆர்கிடெக்ட் நேற்று நான் கதைச்சேன். கிரிங்கோட என்று யூடிஐயில் இருந்த ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் இஸ்மாயில், அதெல்லாம் பெரிய பெரிய ஆர்கிடெக்டோடு இருந்தார். ஆகவே சட்டம் இயற்றுவதற்கு லீகல் டிராஃப்ட்ஸ்மேன் பெரும் பெரும் சட்டத்தரணிகளோடு பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். அதைவிடவும் துறை சார்ந்தவர்கள், இப்போ உதாரணமாக திஸ்ஸ விதாரண என்பவர், அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார் இந்த வைரலஜி சம்பந்தமாக. இப்படியானவர்களோடு நான் தொழிற்பட்டிருக்கின்ற பொழுது, அக்கரைப்பற்று மாநகரம் என்பது கல்வி அறிவில் கூடிய பிரதேசம். அப்போ என்னை வளைத்திருக்கிறவர்கள் மூளைசாலிகளாக, ஒரு நல்ல மக்கள் தொடர்பாக நல்ல இதயம் படைத்தவர்களாக இருக்கின்ற பொழுது இவைகள் தானாக நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனை நான் அவருக்கு பாராட்டி, மற்றது லேண்ட்ஃபில், குப்பை கொட்டும் இடம், இது மிக முக்கியமாக மாநகர சபைக்கு சொந்தமான குப்பை கொட்டும் நிலம் இல்லாததால் திண்மக்கழிவு மேலாண்மை செலவுகள் அதிகரிக்கின்றன. லேண்ட்ஃபில் ஒன்றை கொள்வனவு செய்தல் மூலம் நீண்டகால செலவுகளை கட்டுப்படுத்தவும் திண்மக்கழிவு மேலாண்மையை தரமாக நடைமுறைப்படுத்தவும் முடியும். இதனை நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தாலும் இதனையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். 2,9573, 2,9514 போன்ற இடங்களிலே. மற்றது ஜிம் சென்டரை மேம்படுத்தி செயற்படுத்தல், இதுவும் மிக முக்கியமானது. நாங்கள் அக்கரைப்பற்று கடற்கரையிலே இருக்கின்ற ஜிம் சென்டர், அந்த இடத்துக்கு அது தேவைப்படும் ஒரு ஹோட்டல் கட்டினால், இப்பொழுது பார்க்கிலே இருக்கின்ற முடியாத ஒரு குறை பில்டிங்கில் நாங்கள் ஆம்பளைகளுக்கான ஜிம்மை அங்கே கொண்டு வரத்துக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதுவும் அதற்கு மேலே ஒரு கல்ச்சுரல் ஹோல் அதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மேம்படுத்துதல், கடற்கரையில் உள்ள ஜிம் சென்டர் தற்போது மக்கள் பயன்பாட்டில் இல்லாத நிலைமை உள்ளது. அதனை நவீனமயப்படுத்தி பெண்களுக்கு தனி நாட்கள் வழங்கி மேலாண்மை ஒழுங்குபடுத்தலினால் குறைந்தது 500 உறுப்பினர்களை இணைத்து மாதாந்தம் ₹1 மில்லியன் வருமானம் ஈட்ட முடியும். மேலும் இது ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் ஒரு முக்கிய ஆகும். நல்ல நிகழ்ச்சி. டாக்டர்ஸ் அக்கரைப்பற்றினுடைய எம்ஓஎச்என்ஐ சந்தித்த பொழுது பாடசாலை பெண் பிள்ளைகளுக்கு எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லை. ஒரு காலம் இருந்தது, நம்முடைய பாஷையில் சொல்லப்போனால் பெண்கள் அதிகம் வேலை செய்தார்கள், நெல்லு குத்தினார்கள், தேங்காய் ஊற்றினார்கள், உடுப்பு கழுவினார்கள், கொள்ளி கொத்தினார்கள், சமைத்தார்கள், பிள்ளை பெறுவதும் ஒன்று போறாப்புல நடந்துச்சு. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது திருமணம் முடித்தவுடன் அசையோனாம் என்று சொன்னதாம் என்று சொல்லிக்கிட்டு அசையாமல் அப்படியே இருந்து எல்லாமே சீசரிங்கி போகுது. எனவே இது உடற்பயிற்சி சம்பந்தமானது. பிள்ளைகள் கல்வி படிப்பு என்று இடங்களும் இல்லாமல் பெண் பிள்ளைகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தான் ஆயிஷாம்மாக்கு அது வழங்கும். நம்மளோட முறாவுடையில் அந்த பெண் ஜிம்மை நாங்கள் அமைக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். முறாவுடைக்குரிய மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறோம்? நீங்கள் இருக்கீர்கள், அவர் இருக்கார், மற்றது பொம்பளை பிள்ளைகள் நம்மளோட 3 பேரும். அதற்கான இடத்தை நான் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்வேன். அதற்கான சொத்துக்கள் நாம் ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம். ரோடு போடுவது இன்னும் உயர்த்த வேண்டும், அதில் வேலை இருக்குது. நீங்கள் 50 ரூபா சின்னத்தை அலம்படுத்தி செஞ்சு முடித்தாலும் அங்கு காணிகள் இருக்கிறது. நாங்கள் பலமுறை போயிருக்கிறோம். அந்த காணிகளிலே இதனை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவினை வழங்க வேண்டும். இவைகள் தான் எங்களுக்கு கிடைத்த ஆலோசனைகள். இந்த 7 நாட்களுக்குள் நாங்கள் கொடுத்த தேதிக்குள் பொதுமக்களும் பார்வையிட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அதற்காகவே ஒரு குழுவை நியமித்து அதனை ஒழுங்குபடுத்தி, அதுவும் குறிப்பாக மக்கள் சக்தியினர், அதான் ஜேவிபியினர்கள்
அவர்கள் ஒன்றிணைந்து அதனை செய்ததாக இங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை கொக்குக்கு காலிரிக்கண்டு ஒத்துக்கொள்வது பெரிய விஷயம். ஆனபடினால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லவைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வாயால் டிஸ்கஸ் பண்ணாக்கள் மாற்றினாக்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி சொல்வதோடு நான் பிறகு சொல்லுவேன் என்று சொன்ன விஷயங்கள் இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் நாங்கள் வந்தவுடன் எங்களால் முடிந்தவாறு அதனை செய்தாலும் கூட இந்த ஆண்டிலே பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் அதிகமான ப்ரோக்ராம் செய்வதற்கு எங்களிடத்திலே இருக்கிறது. அதற்கான அறிவித்தலை இந்த இடத்தில் நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறோம். சிலவற்றை நான் அறிவிப்பதற்கு விரும்புகிறேன். உதாரணமாக, முறாவுடையிலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, எங்களுக்கான காணி இருக்கிறது. அந்த காணிகளிலே பெண்கள் சந்தை, பெண்களுக்குரிய ஜிம், அதே போன்று பெண்களுக்குரிய கடைகள், சில்ட்ரன் பார்க் அதற்குரிய இடம் இருக்கிறது. அவைகளை சேர்த்த மொத்தமான ஒரு ப்ரொஜெக்டுக்கு யாராவது பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பீர்களானால் உங்களோடு நாங்கள் பேச தயார். அல்லது தனித்தனியாக இப்பொழுது இருக்கின்றவற்றை ஒருவரும், இன்னும் சிலர் நாங்கள் அழகான கடைகளை அமைக்கப் போகிறோம் என்பதற்கு இன்னும் ஒருவரும், அல்லது பொம்பளைகளுடைய ஜிம்மையும் பிள்ளைகளுடைய ஜிம்மையும் நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் என்றோ, அக்கரைப்பற்றில் முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இல்லை பெல்ட் எடுக்கணுமெண்டா பிராண்டட் அங்கே வந்து வாங்கலாம். பொம்பளைகளில் ஸ்லீப்பர் நல்லது இருக்குமெண்டா அங்கே வந்து வாங்கலாம். இவைகள் ஒரு புறம் இருக்க, தங்குவதற்கும் மேல் மாடியிலே இன்னும் பல ரூமுகளை நாங்கள் அமைத்து ஒரு தங்குகின்ற மற்றவர்களுக்கு காரியாலயமாக பாவிப்பதற்கும் பல வழிகள் அதிலே இருக்கிறது. அதையும் நாங்கள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்காக முதலீட்டாளர்களை அழைக்கிறோம். தி பெஸ்ட் மார்க்கெட் ஒன்றை நாங்கள் உருவாக்குவதற்கு உங்களை அழைக்கின்றோம். அதே போன்று அக்கரைப்பட்டி நீர்ப்பூங்காவில் பல தீர்மானங்கள் இருக்கிறது. அது ஒரு பெரும் சந்தையை உருவாக்குவதற்கான இடம். அது வாராந்த மரக்கறி சந்தையாகவும் இருக்கலாம், கோல்ட் ஃபேராக இருக்கலாம், கிட்ஸ் ஃபேராக இருக்கலாம், லேடிஸ் ஃபேராக இருக்கலாம். எந்த ஃபேரையும் நடத்துவதற்கான இடவசதிகளோடு மாத்திரமல்ல, காவின் எழுதி மாப்பிள்ளையை முறையாக வைத்து சொல்லி ரபான் அடித்து கூட்டி போகக்கூடிய வாய்ப்புகளோடு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் விரும்பிய ஒன்றை யாரும் முதலீடு செய்வதற்கு வரலாம். முடியாமல் இருக்கின்ற நமது அந்த ஒரு பில்டிங், அந்த கட்டடத்தின் கீழ்ப்பகுதியிலே ஒரு பெரிய ஜிம் ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலே கூரையை அடித்து ஒரு பெரும் ஹோலையும் செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம். அதற்கும் விரும்பியவர்கள் நீங்கள் மூலதனமிட்டு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் முதலிடுவதற்கு நீங்கள் வரலாம் என்பதை நாங்கள் இந்த சபையிலே அழைப்பு விடுக்கிறோம். இதில் மிக முக்கியமாக எங்களுடைய சபூராதம் அவர்கள் பல எங்களுடைய பிள்ளைகள் தான் பலர் இப்படி இன்ட்ரெஸ்டாக இருப்பதாக, அதே போன்று கடற்கரை ஓரத்திலே தற்பொழுது இருக்கின்ற ஜிம் சென்டரிலே நாங்கள் ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் என்ற பேரிலோ அல்லது ஹோட்டல் என்ற பேரிலோ எந்த ப்ரப்போசலுக்கு எது நல்லாக இருக்கும் என்று அதனையும் தீர்மானித்து அதனை கட்டி செய்வதற்கு நாங்கள் இன்வெஸ்டர்ஸ்களை கால் பண்ணுறோம். அதையும் இந்த சபுராதம் அவர்கள் ஒருவரோடு தொலைபேசியில் கூட பேசினார், என்னுடைய மருமகன் ஒருவரோடு. ஆகவே இந்த அழைப்பு இன்னமும் முனிசிபலோடு வந்து நீங்கள் பேசினால் பலவிதமான விடயங்களை நாங்கள் முதலீடு செய்வதற்கு மாத்திரமல்ல, அக்கரைப்பற்று ஒரு அதிக வருமானம் கூடிய ஒன்றாக காணப்படும். அது மாத்திரமல்ல, நமது வாகனங்கள் ஆக கூடுதலான வாகனம் இருப்பது அக்கரைப்பற்று மாநகர சபையில். சபை இல்லாத காலங்களில் பராமரிப்புகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் இன்று அதிக கூடுதலான திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அவைகளை முறைப்படி நமது சொந்த காரண்டாய் எப்படி தேய்ப்போம், எப்படி பெயிண்ட் பண்ணுவோம்,
ஆகவே அதனையும் நாங்கள் முறைப்படுத்துவதன் மூலம் பாரிய வருமானங்களை நாங்கள் ஈட்ட முடியும் என்ற செய்தியையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த பட்ஜெட்டுக்காக உழைத்த கமிஷனர், செயலாளர், அக்கவுண்டன்ட், ஆஃபீஸர்ஸ், மெம்பர்ஸ், ஆலோசனைகள் சொன்னவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் இந்த பட்ஜெட்டை நான் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். ஆகவே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவன் அளித்திருக்கிறான். அவனுக்கும் நான் நன்றி சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். கருத்துக்கள் ஏதாவது சொல்லுவதாக இருந்தால், முக்கியமான கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். முதல்வர் அவர்களே,